Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. 289வது ஜெபத்தோட பாடல். எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராபா, யெகோவா ராபா,
சுகந்தந்தீரே நன்றி ஐயா, சுகந்தந்தீரே நன்றி ஐயா, சுகந்தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்துக்காய் துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ நெருக்கடியான காலகட்டங்களில் இருந்து கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டு வந்ததற்காய் நன்றி. இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் நடத்த போகிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பரலோக தேவனுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். பாடல், துதி, ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவே ஆராதிக்கின்றேன், இயேசுவை ஆர்ப்பரிக்கின்றேன். 114வது பாடல், ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்தில் உள்ள 114வது பாடல். ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயாசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனை வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனை வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமை வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும்
வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால். தேற்றரமான பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரமான பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையை வாருமே. காயங்களாற்றும் கருணையை வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உங்கள் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உங்கள் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உங்கள் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா கொர்னோவை தேசத்திலிருந்து தேவன் அப்புறப்படுத்தி உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா என்னுடைய மனைவி அவர்கள் ஜெபிப்பார். அன்பின் பரலோகிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருடைய நாளில் துதிக்கும் ஆராதிக்கவும் அப்பா சபையாய் நான் ஒருமனப்படுவதற்காக நீர் பாராட்டின இறக்கத்துக்காக உமக்கு நன்றி. அப்பா ஜீவன் சுகம் பலன் தந்து எங்களை மட்டுமா நடத்தி வந்தபடியே தயவுள்ள கருத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுவரை நீர் எங்களை கொண்டு வந்தபடி நாளுமே நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல எபேனேசரா எங்களை நடத்தி வந்தீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுராஜா உடைய நாம மகிமைக்காக அப்பா நாங்கள் உயிரோடு இருந்து ஜீவனோடு இருந்து உடைய சாட்சிகளை அறிவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் நாட்களை காணக்கூடாதபடி மறித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவரீர் எங்களை உயிரோடே பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்து உடைய துதியை சொல்லி வரும்படி எங்களை ஏற்படுத்தி இருக்கிற தெய்வக்காக நன்றி. இஸ்ராஜா இந்த நாட்களிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த கர்த்தருடைய நாளிலே ஒவ்வொருவரையும் உடைய வல்லமை நான் நிரப்பி உடைய கரத்தின் ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாளிலே ஜெயமாய் நீங்கள் வாய்க்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், செயல்களில் வல்லவர், ஆலோசனைகளில் ஆச்சரியமான தெய்வம். நீங்கள் அப்படியாய் கிரியை வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாம மகிமைக்காக சீக்கிரமாய் பெரியதொரு விடுதலை தேசத்திலே கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த நாட்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிற வியாதியின் கூறுகள் அப்பா காணப்படாமல் போகத்தக்கதாக தேவரே உம்முடைய வல்லமை நாளை கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஜனத்தின் மேல் பரிதாபம் கொள்ளுகிறவர், அப்பா தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தெய்வம், தீவிரத்தை இறக்குவீராக, தீவிரத்தை இறக்க செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்கள் சாகக்கூடாதபடி அப்பா ரத்த வேலை அடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தின் கிரியைகளின் மேல அப்பா நம்முடைய இறக்கம் உள்ளபடி எடுமை ஜெபிக்கிறப்பா. தேவரீர் மன இறங்குங்கப்பா. வியாதிப்பட்டு இருக்கிற ஜனத்தின் மேல அப்பா அவருடைய கரம் வைக்கப்படுவதாக. எப்படி ஆயிலும் அவங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போகாதபடி இஸ்ராஜா நீங்க விடுவித்து உயிரோட காத்து அப்பா உண்மை அறிகிற அறிவிலே உங்க பலப்படுத்துக்கு தான் நீங்க உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல பெரிய விடுதலையா எங்க தேசத்துல நீங்க வைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அப்ப நாங்க மீண்டுமா இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற நாட்களுக்குள்ளாக
சீக்கிரமாய் கர்த்தாவே பெரிய விடுதலை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் அமர்ந்து காத்திருக்கிறோம். எங்களுடைய ஆத்மா அமர்ந்து காத்திருக்கிறது. அப்பா அறுதியான பாஷகன பலபகுதியா வார்த்தையாயிருக்கிற தெய்வம் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக கர்த்தாவே. ஒரு பாஷகன பலபகுதியா எங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஒரு மாதிரியான பாஷகனபா கடைசி காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வருகை எதிர்பார்த்தவர்களாய் அப்பா பயத்தோடு நடுக்கத்தோடுமே நோக்கி பார்க்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாய், ஆத்மாவை பலப்படுத்துகிறதாய், தைரியப்படுத்துகிறதாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. ஒரு மாணவியால பாஷகனபா சேனைகளின் கர்த்தருடைய தூதனாய் இருக்கிறபடினால உடைய அடியாருடைய வாயிலே நாங்கள் வார்த்தைகளை தேடுகிறோம் ஐயா. தேவரீர் நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியை ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்கப்பா. ஒரு மாணவியால அந்த நாட்களில் அப்ப ஆராதனைக்கு கூட வர முடியாதபடி தடையோடு இருக்கிற ஜனத்துக்காக நீ பேச வேணுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஐயா. ஒரு தியான பாஷகனபா ஆபிரகாமை தேடி நம்முடைய வீட்டுக்கு நீங்க சென்றது போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக எசுராஜா நீங்க ஒவ்வொருடைய வீட்டில் கடந்து போகும்படி ஜெபிக்கிறேன். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களோடு பேசுங்க தாவே. உடைய நாமத்துக்கு மகிமையாக எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். இங்கே சாலமோன் ஞானி இப்படி சொல்லுகிறார், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்றார். கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், நான் பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று 128ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். வானத்துக்கும் பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அதுபோல அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தில் பார்க்கிறோம். நூற்றி 19ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்தை வாசிப்போமே ஆனால் 119ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால் 119ஆம் சங்கீதத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். முதல் 3 வசனத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை. அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். தேவனுடைய வழிகளில் நடக்கிறார்கள். முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிறவன் உண்டோ?
இந்த வருகை நாட்களிலே தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார். தேவனுடைய வழிகளில் நடக்கிறார். தேவன் நமக்கு பாதை வகுத்து வைத்திருக்கிறார். நாம் நடந்து செல்வதற்கு தேவன் பாதையை வகுத்து வைத்திருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யார் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை? கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, ஏனென்றால் கர்த்தர் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அதிலே 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை வேதம் சொல்கிறது. துன்மார்க்கன் புல்லை போல அழிந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. புல்லுடைய வாழ்நாள் என்ன? காலையிலே தோன்றி மாலையிலே மறையக்கூடியதாய் இருக்கிறது. துன்மார்க்கன் தன்னுடைய கர்வத்தினால் தேவனை தேடான். அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை. அடுத்த வசனம், அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். தன் எதிராளிகள் எல்லார் மேலும் அவன் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தான் அசைக்கப்படுவதில்லை என்றும் தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். துன்மார்க்கன் தன்னுடைய கர்வத்தினால் தேவனை தேடான். தேவன் இல்லை என்பது அவனுடைய எண்ணமாய் இருக்கிறது. தான் அசைக்கப்படுவதில்லை என்றும் தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு அவனை அணுகுவதில்லை என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். அவனுடைய வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். தேவன் அவனுடைய வழியை கண்ணோக்குகிறார். நாம் ஒவ்வொருவருடைய வழியையும் தேவன் கண்ணோக்குகிறார். நாம் ஒவ்வொருவருடைய வழியை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். தராசு எதற்காய் வைக்கப்பட்டிருக்கிறது? அளவை நெருக்கும்படியாக தராசு வைக்கப்பட்டிருக்கிறது.
என் நிர்பந்தங்கள் எல்லாம் தராசில் நிறுக்கப்பட்டால் கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். ஏன்? அவன் உத்தமனாய் இருந்தான். கர்த்தர் அவனை கொடுத்து சாட்சி கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாளில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது உத்தமம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் பார்க்கிறார் என்கின்ற பயம், தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழிகளில் நடக்க வேண்டும். விட்டு விலகி செல்வோமே ஆனால் ஆசீர்வாதத்தை நாம் இழக்க நேரிடும். யோனா தேவனுடைய சித்தத்துக்கு விலகினான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு நாம் விலகி செல்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நம்மை தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாதபடி தேவன் நம்மை அழைப்பதில்லை. ஒரு பொறுப்பை தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். முடிவு பறிந்து நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்காய் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற போது பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஏன் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட வேண்டும்? நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நம்முடைய ஓட்டம் வீணாய் இருக்கக்கூடாது. எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன், அது அல்ல ஆவிக்குரிய அனுபவம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஒரு நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்ப ஒவ்வொருவருக்கும் உண்டு. பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். தேவன் நம்முடைய ஓட்டத்தை கவனித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய நடைகளை எல்லாம் எண்ணுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் இருப்போம் என்று நாம் ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்வோமேயானால் நாம் தான் முட்டாள்களாய் இருப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை கவனிப்பாய் இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்வோமே ஆனால் எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்வோமே ஆனால்
அதிலே 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. கர்த்தருடைய கண்கள் வானத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. துன்மார்க்கன் என்ன சொல்லிக் கொள்கிறான்? தன்னுடைய இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானதா இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வழிகளின் மேல் கர்த்தருடைய கண்கள் கவனமாய் இருக்கிறது. நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடு. அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை, அவர்கள் தேவனுடைய வழிகளில் நடக்கிறார்கள், தேவனோடு நடக்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கிறார்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், 300 வருடம் நடந்தான். மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஜெபம், அதுதான் தேவனோடு இணைந்திருக்கிற அனுபவம். 300 வருடம் அவன் தேவனோடு இணைந்திருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தான். நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்க முடியலன்னு சொல்றோம், 2 மணி நேரம் என்னால ஜெபிக்க முடியலன்னு சொல்றோம். வேதம் வாசிப்பது எனக்கு கடினமாய் இருக்கிறது என்று சொல்கிறோம். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எல்லாத்துக்கும் கணக்கு கர்த்தரிடத்துல கொடுக்கணும். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் பரலோகத்தில். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொல்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கு தக்க பலனை இயேசு அளந்து கொடுப்பார். இந்த பரலோகத்திலே ஆசீர்வாதம், பூலோகத்திலேயே ஆசீர்வாதம். எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பணியை நாம் ஆர்வத்தோடு செயலாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்வதற்கு நாம் முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெகு காலமான பின்பு எஜமான் அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். 5 தாலந்து வாங்கினவன் 10 வாங்கியிருந்தான். 2 தாலந்து வாங்கினவன் 4 இருந்தான். 1 தாலந்து வாங்கினவன் மண்ணுக்குள் புதைத்து வைத்தான். அவன் எஜமானை குறை கூறினவனாய் இருந்தான். ஒவ்வொருவருடைய கரத்திலும் தேவன் தாளத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தேவனுக்காய் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது.
அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பணியை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது குறிப்புக்கு நேராய் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் யோபு சொல்கிறார். 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். ஒரு பையன் இருக்கிறான். இந்த இடத்திற்கு போகிறேன் என்று பெற்றோரிடத்தில் சொல்லிவிட்டு சென்றால் தான் பெற்றோர்களுக்கு தெரியாம இந்த இடத்துக்கு போறான் என்று சிவகாசிக்கு போறான். யோபு சொல்கிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார் என்று யோபு சொல்கிறார். அவர் போகிற வழி என்ன? பரலோக வழி, மோட்ச பிரயாணம். பரலோகத்துக்கு நேராக அவர் சென்று கொண்டிருக்கிறார். ஆகினாலே உறுதியாய் யோபு சொல்கிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நாம் போகும் வழியை கர்த்தர் அறிவார். நாம் எவ்வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார். எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார். யோபு சொல்றார், நான் சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனை எதற்காக? நாம் பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காக. பொன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது பிரயோஜனப்படும். அந்த சுத்திகரிப்பு அது எங்கே வைத்து? அந்த பொண்ணுக்கு சுத்திகரிப்பு கொல்லன் பட்டறையில் வைத்து, அக்னியில் வைத்து, அப்பொழுதுதான் அது சுத்தமாக மாறும். சங்கீதம் 13 பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார். கொடுமையில் பிரியம் உள்ளவர்களை அவர்களுடைய உள்ளம் வெறுக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறார். சோதிக்கிறார் மாத்திரம் கிடையாது, நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குவார் என்று வேதம் சொல்கிறது. உனக்கு வரும் உபத்திரவத்தை பார்த்து கலங்காதே, கஷ்டங்களை பார்த்து கலங்காதே. கர்த்தர் நிச்சயமாய் விடுதலையாகும்.
உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் மீண்டும் வருவேன் என்று இயேசு சொல்கிறார். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்த போது அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டார். ஒரு ஆடு காணாமல் போன போது அதை தேடி சென்றார். நம்முடைய மேய்ப்பன் இயேசு கர்சனை உள்ளவராய் இருக்கிறார், தயவுள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஒன்னு பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 பேதுருவின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமேயானால், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். பொல்லாங்கண்ணையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நெல்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பொல்லாங்கன் யார்? சாத்தான். அவன் விசுவாச பிள்ளைகளுக்கு நேராய் அக்னி ஆஸ்திரங்களை எய்வான். அதை மேற்கொள்ள வேண்டும். அதை தடுக்க நமக்கு உதவுவது என்ன? விசுவாசம் என்னும் கேடகம். ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, உன் வலக்கரம் என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். விசுவாசம் என்னும் கேடகம். அவிசுவாசத்தை அதை கொண்டு வெல்ல வேண்டும். அவிசுவாசம் இதயத்தில் துளிர்க்காதபடி நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்கிறது. நாலு நாள் ஆயிற்றே நாருமே என்று மார்த்தாள் சொன்னார். லாசருவை பார்த்து இயேசு சொன்னார், லாசருவை வெளியே வா. அவன் மரித்தவன் உயிரோடு வெளியே வந்தான். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை காண வாஞ்சையாய் இருந்தான், கண்டு விசுவாசித்தான். தான் 100 வயதானவன் என்பதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துவிட்டது என்பதை எண்ணாதிருந்த விசுவாசத்தில் வல்லவனானான். அவிசுவாசம் உன் வாழ்க்கையில் ஏற்படுகிறதோ? புயலை பார்த்து பயப்படுகிறாயா? அலையை பார்த்து பயப்படுகிறாயா? சோர்ந்து போகாதே, திடன்கொள். மகளை திடன்கொள், மகனை திடன்கொள். சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எலியா சோர்ந்து போய் சூறை செடிக்குள்ளே படுத்தான். 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு தீர்க்கதரிசி, 850 பேர் மொத்தம். இவங்களை எல்லாம் சாட்சிட்டு ஒரு யோசேபேலுக்கு பயந்து, ஒரு பெண்ணுக்கு பயந்து, போதும் ஆண்டவரை ஜீவனை எடுத்துக்கொள்ளும் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல. கர்த்தர் அப்பத்தை கொடுத்த, காகத்தை கொண்டு போஷிச்ச, 40 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஓரை மட்டும் ஓடினான். அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருந்தது.
நீ சோர்ந்து போய் எதிர்கிலே படுத்திருக்கிறாய், எழுந்திரு. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. நீ கச்சாடியாயிரு, தேவனுக்காய் பயன்பட வேண்டும், தேவனுக்காய் உபயோகப்பட வேண்டும். அநேகர் சோர்வு, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகத்திலே 11வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 23:11. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, என் கால்கள் தேவனுடைய அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன், அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என் கால்கள் தேவனுடைய அடிகளை பற்றி பிடித்தது. என் கால்கள் கர்த்தருடைய அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய வசனத்தை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். என் அடிச்சுவடுகளை வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். என் அடிச்சுவடுகளை நான் வைத்து போகிறேன். யோபு சொல்கிறார், என் கால்கள் கர்த்தருடைய அடிகளை பற்றி பிடித்தது. ஃபுட்ஸ்டெப்ஸ், அவருடைய அடிகள் எப்படி இருந்தது? தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதனாய் யோபு இருந்தார். கர்த்தருடைய வசனத்தின் படக்கி நடக்கிற ஒரு தேவனுடைய மனிதனாய் யோபு இருந்தார். தைரியமாய் சொல்லுகிறார், என் கால்கள் கர்த்தருடைய அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். வலதுபுறம் இடதுபுறம் சாயல. யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன். மோசே யோசுவாவுக்கு ஆலோசனை சொல்கிற போது அந்த கர்த்தருடைய வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதன்னு சொல்லுவார். யோசுவா 1:7 நினைக்கிறேன், வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம், என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதே. அது நானோ, அதன்படி நடக்க கவனமாயிரு. உன் காலடி எதை ஃபாலோ பண்ணி எதை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறது? உன் கால் எதை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தையா, அவருடைய அடிச்சுவடுகளையா? அதை விட்டு சாயாமல் நான் அதை கை கொண்டேன். என் நுகம் மெதுவாய் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. கை கொள்ள எளிமையானவை. தேவனுடைய வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல காரியம்தான்.
அதை விட்டு சாயாமல் கை கொள்ள வேண்டும். வலது புறம் இடது புறம் சாயக்கூடாது. நேர்கோட்டிலே சென்று கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடம்புள்ளாரே உடம்புகள் யாவும் ஒப்பு கொடுத்துவிட்டேன். உடம்புள்ளாரே உடம்புகள் யாவும் ஒப்பு கொடுத்துவிட்டேன். நான் எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு, எப்போதும் துதித்திடும். ஓ, என்ன நடந்தாலும் எந்த நடந்தாலும் எது வேலையை எப்போதும் துதித்திடும். இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். யோபு எவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அடுத்து சொல்றாரு, என் கால்கள் அவருடைய வசனத்தை பற்றி பிடித்தது, அறியாமல் நான் கை கொண்டேன். இந்த வசனம் தான் அடிச்சுப்படுகள். இந்த வசனத்தின்படி நடக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதுகாது என்று வேதம் சொல்கிறது. நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்னால், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நீ வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? வார்த்தையை நம்புகிறாயா? வார்த்தையின்படி நடக்கிறாயா? வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறாயா? உபாகமம் 6:7 இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். வாசிக்கலாம். உபாகமம் 6:7. நான் நினைக்கிறேன் உபாகமம் 6:7 நினைக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இருதயத்தில் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள்.
அடுத்து யோபு சொல்றாரு 12வது வசனத்துல, இருபத்தி 23:12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய ஏசப்பாவுடைய வாயிலிருந்து என்ன கட்டளை வெளிப்பட்டதோ அதை நான் அப்படியே கை கொண்டேன். அதை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அதை கை கொள்ளத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் அவருடைய வேத வசனங்கள், அவருடைய ஆலோசனைகள் தொகுத்து பரிசுத்த வேதாகமாய் நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக் கொண்டேன். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர். இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர். என் பாவத்தின் மேலல்லவோ கவனமாய் இருக்கிறீர். தேவன் நம்முடைய நடைகளை எண்ணக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய உட்கார்தலையும் நம்முடைய எழுந்திருக்கிறதிலையும் தேவன் கவனித்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. போதும். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்முடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தை நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் நியாயத்திலே அப்படியே நாமளா எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரம். ஓ glory to God, hallelujah, hallelujah, hallelujah. தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக நம்மை தாழ்த்துவோம். Praise God, hallelujah, 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 hallelujah. Thank you Father, hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ரத்தனா பௌஷியா கரபலா ஷபரபலா. ஓ praise the Lord. என்னை நிரப்பும் இயேசுவே. ஓ thank you Lord, hallelujah, 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 இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும்
என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையை பாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையை பாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் சிலுவையே உலகமே சிலுவையே உலகமே இயேசு சிந்திய ரத்தத்தினால் எங்கள் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினால் எங்கள் விடுதலை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இயேசு மகாராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எங்களை நேசிக்கிற பரலோக நாமே நன்றியோடு இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகளை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆம் தகப்பனே, முழு இதயத்தோடு உம்மை தேடுகிற ஒரு பாக்கியவான்கள் உம்முடைய வழிகளில் நடக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். உம்முடைய வழிகளில் நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்த நல்லோரை தீயோரை நோக்கி பார்க்கிறது என்று சாலமோன் ஞானி சொல்கிறார். நான் போகும் வழியை அறிவார் என்று யோபு பக்தன் சொல்கிறார். அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அவருடைய நெறியை விட்டு சாயாமல் கை கொண்டேன். என் அடிகள் என் காலடிகள் அவருடைய அடியை பற்றி பிடித்தது. இயேசு சொல்கிறார், என்னுடைய அடிச்சுவடுகளை வைத்து போகிறேன், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு சொல்கிறார். ஆம் தகப்பனே, இப்பொழுது என் அடைகளை எண்ணுகிறீர் அல்லவோ என்று யோபு சொல்கிறார். எல்லாவற்றையும் நியாயத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மிக விரைவாக நாங்கள் சபையிலே கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு திறந்த வாசலை எங்களுக்கு வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றிக் கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் அற்புத ஆச்சரியமாய் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவலும் பராமரிப்பு நம் அனைவரோடும் கூட விசேஷம் உலகங்களுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தரை வருகமுறை நிலைத்தது காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம். bless you. கர்த்தர்